நல்ல மனிதர்களை உருவாக்குவது நல்லொழுக்கம். நல்லொழுக்கத்திற்காக நம் முன்னோர்களால் படைக்கப்பட்டது அறநூல்கள். அறநூல்கள் விளக்குவது நற்பண்புகளை. ஒப்புரவு என்பதன் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல். பொறை என்பதன் பொருள் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுதல். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வன்கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. நந்தவனம் என்பதற்கு பூஞ்சோலை என்றும், பண் என்பதற்கு இசை என்றும், பார் என்பதற்கு உலகம் என்றும், இளைத்து என்பதற்கு பதித்து என்றும் பொருள். முத்தேன் என்ற தொகைச்சொல்லிற்கு கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் என்றும், முக்கணி என்பதற்கு மா, பலா, வாழை என்றும், முத்தமிழ் என்பதற்கு இயல், இசை, நாடகம் என்பதுமே விளக்கம். வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்றுதான் தாலாட்டு. தாலாட்டு என்பதில் தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். தமிழர் திருநாள் என்று போற்றப்படுவது பொங்கல் விழா. உழவர்கள் ஆடித்திங்களில் விதைத்து தைத்திங்களில் அறுவடை செய்வதால் பொங்கல் விழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைக்கும் நன்றி கூறும் விழாவே உழவர் திருநாள். நன்னூல் நூற்பா 462 பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகித் திருநாள் எனப்படுகிறது. மார்கழி மாதத்தின் இறுதி நாளே போகித் திருநாள் ஆகும். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். தை மாதத்தின் 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள்தான் உழவர்களின் செல்வம். மாடு என்பதற்கு செல்வம் என்றொரு பொருளும் உண்டு. தை மாதத்தின் 3ஆம் நாள் காணும் பொங்கல். தமிழ்நாட்டில் பொங்கல் என்று கொண்டாடப்படும் அறுவடை திருநாள் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி என்றும், பஞ்சாபில் லோரி என்றும், குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உத்தராயன் என்றும் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவராதலால் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட ஆங்கில ஆண்டுடன் 31 கூட்ட வேண்டும். உதாரணத்திற்கு இந்த ஆண்டு 2020 என்பது திருவள்ளுவர் ஆண்டில் 2056 ஆகும்.